நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒருவேளை அன்னி கோர்ட்ல எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் சட்டம் அவங்கள சும்மா விடாது. அப்புறம் கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். நான் எதுக்காக இந்த பழியை ஏத்துக்கிட்டனோ அதுக்கான நோக்கெல்லாம் மண்ணா போயிடும். இப்ப இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியாகணும். தாத்தா நீங்களா? ஆமாம்பா. நீ எப்போ இந்த வீட்டோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக அந்த கொலைப்பழிய நீ ஏத்துக்கிட்டேன்னு தெரிஞ்சதும் என் பார்வையில உன்னோட மதிப்பு ரெட்டிப்பாயிடுச்சுப்பா. நான் எப்பவும் இதையே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கையில உன்னோட பொறுப்புகளை நீ சமாளிக்க முடியாதுன்னு, மத்தவங்களுக்காக என்ன பண்ணுவேன். ஆனா கண்ணா, நீ இந்த குடும்பத்தோட கௌரவத்தை உன் தோள் மேல தூக்கி வச்சிருக்க. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குப்பா. நீ உன்னை தனியா நினைக்காத. இது எல்லாமே நம்ம குடும்பத்தோட நன்மைக்காக தான் தாத்தா. ஆனா இப்ப வேற மாதிரி நடந்துருமோன்னு பயமா இருக்கு. ஒருவேளை அன்னி கோர்ட்ல எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் என்ன ஆகும் தாத்தா? எனக்கு எப்படி வினை மேல நம்பிக்கை இருக்கோ, நீ உங்க அண்ணன் மேல நம்பிக்கை வை. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜீவிதா எந்த சூழ்நிலையில் அவனை சுற்றுக்கான. உன் அண்ணன் வாழ்க்கையில நிறைய கேஸ வாதாடி இருக்கான். ஆனா வினை எந்த கேஸையும் தோக்கல. அவன் உன்னையும் ஜீவிதாவையும் காப்பாத்துறதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சிருவான். நீ உன் அண்ணன் மேல நம்பிக்கை வை. கண்டிப்பா தாத்தா. நான் வேண்டுகிறேன் வினய், உண்மைதான் ஜெயிக்கணும்னு என் பையனை கொண்ட குற்றவாளிக்கு கடுமையான தண்டனையை வாங்கி கூட. விஸ்வாவை காப்பாற்ற வேற எந்த வழியும் இல்லையா? கரண் அவன் கொலை பண்ணலன்னு தெரிஞ்சிருந்தோம். வினய், அவனுக்கு நியாயத்தை வாங்கி தருவியா? உன் பொண்டாட்டி தான் அவனை கொண்டான்னு தெரிஞ்சிருந்தோம் அவனுக்கு நியாயத்தை வாங்கி தர முடியுமா? மாமா, அக்காவும் விஸ்வாவும் விடுதலை ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு வழி இருக்கா இல்லையா மாமா? அன்னி ஜெயில இருந்த உன்னால சந்தோஷமா இருக்க முடியுமா? உண்மையை சொல்லு. ஆனா நான் பண்ண தப்புக்கு ஏன் விஸ்வா தண்டனை அனுபவிக்கணும்? என்னோட தண்டனை விஸ்வா ஏத்துக்கிறதுக்கு நிச்சயமா நான் அனுமதிக்க மாட்டேன். வினய், நான் முடிவு பண்ணிட்டேன். நான் கோர்ட்டுக்கு வந்து என்னோட தப்புகளை ஒத்துக்க போறேன். நீ என்ன பேசுற? அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? அதோட அவ்வளவுதான். நல்லா தெரியும் வினய். நான் இதை பண்ணாம இருந்தா விஸ்வாக்கு என்ன நடக்குங்கிறதும் எனக்கு நல்லா தெரியும். எந்த தப்பும் பண்ணாம விஸ்வாக்கு பெரிய தண்டனை கிடைக்கும். அதனால நீங்க என்ன தடுக்க கூடாது வினய். முடியாது. இல்ல வினய், நான் பண்ண தப்புக்காக எதுக்காக தண்டனை அனுபவிக்கணும்? என்னோட இந்த முடிவு ஃபைனல். நான் கோர்ட்டுக்கு வந்து நடந்த எல்லா உண்மையும் சொல்ல போறேன். ஜீவிதா, நான் ஏதாவது ஒரு வழி கிடைக்குமான்னு பாக்குறேன். அது வரைக்கும் வேற எந்த வழியும் கிடைக்க போறதில்ல வினய். இது தவிர வினய், வினய் எனக்கு வாக்கு கொடுங்க வினய். நீங்க விஸ்வாக்கு தண்டனை வாங்கி கொடுக்க மாட்டீங்கன்னு. எனக்கு வாக்கு கொடுங்க. நீங்க விஸ்வாக்கு நிச்சயமா தண்டனை வாங்கி கொடுக்க மாட்டீங்கன்னு. ஜீவிதா, நீங்களாம் எவ்வளவு கவலைப்படுறீங்களோ அதை விட நான் அதிகமா கவலைப்படுறேன்.
என் தம்பிக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன். அதே நேரத்தில் உன்னையும் நான் விட்டுற மாட்டேன். எனக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படுது, அவ்வளோதான். நான் ஏதாவது செஞ்சு கண்டிப்பாக எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். நமக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்ல வழி கிடைக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. இந்த கேஸில் நமக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். நாளைக்கு விஸ்வாவோட கேஸ் நடக்க போகுது. கோர்ட் என்ன முடிவெடுக்குன்னு யாருக்கும் தெரியல. விஸ்வாவோட நிலைமை என்ன ஆகும்னு தெரியல. விஸ்வா எப்படி இதை பண்ணியிருப்பான்னு என்னால நம்பவே முடியலமா. அந்த கரண் ஒரு நல்லவன் இல்லைன்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனா அவனை எப்படி சுட்டு கொண்டு இருக்க முடியும்? நம்ம விஸ்வா ஒருத்தனை கொண்டு இருப்பான்னு என்னால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியல. இந்த காலத்து பசங்களுக்கு ஏதாவது சொன்னா போதும் உடனே கோவம் வந்துடும். நம்ம மாலத்தையை பத்தி யோசிச்சிருக்கலாமே. அவனுக்கு கல்யாணம் ஆச்சு, அவனுக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு. அவனோட சேர்த்து நம்ம மாலத்தி வாழ்க்கையை அவன் நாசம் பண்ணிட்டான். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலமா. இல்ல மோகன், நான் அமைதியா இருக்கிறது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏன் சொல்றேன்னா எல்லா உண்மையும் எனக்கு தெரியும். என்ன உண்மைமா? கரண் கொலைக்கு பின்னால ஒரு ரகசியம் இருக்கு. ஜீவிதா எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா. அவ என்கிட்ட என்ன சொன்னான்னா, கரண விஸ்வா கொலை பண்ணலையா. விஸ்வா கொலை பண்ணலையா? அப்ப அந்த கொலை யார் பண்ணாங்க? குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சா நீ ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவ. உண்மையான குற்றவாளி யாருமா? நம்ம ஜீவிதா தான். நம்ம ஜீவிதாவா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா கங்கா தாயே, நாங்க 2 பேரும் உங்ககிட்ட என்ன வேண்டிக்கு வந்திருக்கோம்னா, என்னைக்கும் நாங்க இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். அப்புறம் நாங்க என்னைக்கும் அதை தான் வேண்டிக்கு வந்திருக்கோம். என்னோட மாலதிக்கு உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷமும் கிடைக்கணும். அப்புறம் என் அக்காவுக்கும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷமும் கிடைக்கணும். நீ என்னோட பார்ட்னரா இன்னைக்கு மட்டும் இல்லை, நாளைக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் நான் இருக்கிற வரைக்கும். இந்த வாழ்க்கை இன்னைக்கு என்ன இவ்வளவு விசித்திரமான நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கு. கேன்சர் எனக்கு வந்தப்போ இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இனிமே வாழ்க்கையில வராதுன்னு நினைச்சேன்.
அப்படியே வந்தாலும் அந்த சூழ்நிலையை எதிர்த்து போராடலாம்னு நினைச்சேன். ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைய நான் என்னைக்குமே எதிர்பார்த்ததே இல்லை. ஒரு பக்கம் என் அக்கா, என் இதய துடிப்பு, இன்னொரு பக்கம் விஸ்வா, என்னோட காதல். அக்கா, அவன் என்ன கழுத்து நெரிச்சு கொல்ல பார்த்தப்போ அப்படியே விட்டுருக்கலாம்ல. அவன் கையில என்ன சாக விட்டுருக்கலாம். எப்பவுமே உனக்கு வர எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணமா இருந்திருக்கேன்க்கா. இப்ப மட்டும் என்ன புதுசா நடந்திருக்கு. இந்த பிரச்சனைக்கு கூட நான் தான் காரணம். நீ ஏன்க்கா இப்படி இருக்க? உன்னை பத்தி நீ ஒரு முறை கூட யோசிக்க மாட்டியா? எப்பவுமே எதுக்காக என்ன பத்தியே யோசிக்கிறக்கா? அப்புறம் உனக்கு இந்த உலகத்திலே நீதான் பெஸ்ட் ஹஸ்பண்ட் அவார்ட் வாங்கணுமா என்ன? நம்மளோட வாழ்க்கை உனக்கு விளையாட்டு போட்டி மாதிரி தெரியுதா? இதுல நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காக நீ உன் வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டல. ஒரு வாட்டி நீ என்ன பத்தி யோசிச்சிருக்கலாம்ல. உங்க 2 பேர்ல நான் யாரை காப்பாத்த போறேன்? உங்க 2 பேர்ல தண்டனை யாருக்கு கிடைச்சாலும் தோல்வி எனக்கு தானே. ஏன் நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன அழ வைக்கிறீங்க? ஏன் அழ வைக்கிறீங்க? மாலதி, அக்கா அது வந்து நான் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன்ல, அத நான் விஸ்வாவுக்கு சாப்பாடு எடுத்து வச்சிட்டு இருக்கேன். அவன் எதை மிஸ் பண்றானோ இல்லையோ, கண்டிப்பா வீட்டு சாப்பாடை மிஸ் பண்ணுவான். அப்புறம் கண்டிப்பா சொல்லுவான், மாலதி அண்ணியும் அம்மாவும் பண்ற அளவுக்கு நீ ஒழுங்கா சமையல் பண்ண மாட்டேன்னு சொல்லுவான். உங்களை மாதிரி மாஸ்டர் செஃப்ல அந்த வீட்டுல இருக்கும்போது நாளா எந்த மூலைக்கு சொல்லு? மூடி எங்க வச்சேன்? எங்க போச்சு? தேங்க்யூக்கா. விஸ்வாக்கு எதுவும் ஆகாதில்லக்கா, எதுவும் ஆகாதில்ல. மாலதி, இந்த நம்பிக்கையை தான் நான் உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் என்னோட முடிவுல உறுதியா இருக்கேன். விஸ்வாக்கு எதுவும் ஆகாது, நீ கவலைப்படாத. நான் இன்னைக்கு கோர்ட்டுக்கு போய் நடந்த எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். இல்லக்கா, நீ அப்படி சொன்னா உனக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. மாலதி, என்ன நடந்தாலும் விஸ்வோட பிரச்சனை முடிஞ்சிடும்ல. அவன் ஜெயில இருந்து விடுதலை ஆயிடுவான்ல. இந்த துக்கத்தை நீ உனக்குள்ள அடக்கி வச்சிருக்கியோ, அதனால நீ ரொம்ப கஷ்டப்படுற. இந்த கஷ்டத்துல இருந்து உனக்கு விடுதலை கிடைச்சிடும்ல.
விசித்திரமா இருக்குல்லக்கா. எனக்கு புரியவே மாட்டேங்குதுன்னா விஸ்வா விடுதலை ஆயிட்டு வருவான்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல ஒன்னை இழந்துருமோன்னு நினைச்சு வருத்தப்படுறதா? ஒரு பக்கம் விஸ்வாக்கு விடுதலைனா இன்னொரு பக்கம் உன் கையில விலங்கு. எப்படி இருந்தாலும் அந்த ரெண்டுமே ஒரே மாதிரி நிலைமை தானே. நான் எப்பவுமே அழுதுகிட்டே தான் இருக்கணும். அந்த நிலைமை மாற போறது இல்லையேக்கா. கரண கையும் களவுமா பிடிக்கணும்னு நினைச்சது நான் தான். நான் இந்த போராட்டத்தை தனியா பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா நீதான் தேவையில்லாம வந்து மாட்டிக்கிட்டக்கா. ஆண்டியும் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் சொல்லும் போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அவங்க ஒரு அம்மா, ஒரு தாய் ஒரு புள்ள மேல வச்சிருக்கிற பாசம் இருக்குல்ல, அது நீ நானும் எப்பவுமே புரிஞ்சுக்கவே முடியாது மாலதி. விஸ்வா அவங்க ஜெயில பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கோன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியல மாலதி. அதனால நான் என்னோட சுயநலத்துக்காக இத்தனை பேரோட மனசு நிச்சயமா காயப்படுத்த முடியாது. அதனால நான் இன்னைக்கு கோர்ட்டுக்கு போய் நடந்த எல்லா உண்மைகளையும் சொல்ல போறேன். அப்புறம் ஒரு தாய்க்கும் அவங்களோட பொண்ணு திரும்ப கிடைச்சிருவா, அப்புறம் ஒரு மனைவிக்கு அவளோட புருஷன் திரும்ப கிடைச்சிருவா, அப்புறம் இந்த வீட்டோட சந்தோஷமும். நீ என்னை பத்தி சுத்தமா கவலைப்படாத மாலதி. ஆனா நான் உன்னை இழக்க விரும்பலக்கா. உன்னை இழக்க விரும்பல. எல்லாம் சரியாயிடும் மாலதி, நீ அமைதியாரு. எல்லாம் சரியாயிடும். நீங்க பயப்படாதீங்க வினய், இன்னைக்கு எல்லாமே சரியாயிடும். வினய், போலாமா? தாத்தா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கண்ணா, கோர்ட்டுக்கு போகிறதுக்கு நேரம் ஆயிட்டே இருக்க. நம்ம போற வழியில பேசிக்கலாம். சரிப்பா, சொல்லு. சின்ன வயசுல இருந்து எங்க பாட்டி எங்களுக்கு கத்து கொடுத்திருக்காங்க, நம்மளோட நிலைமை எவ்வளவு மோசமா இருந்தாலும் நம்ம என்னைக்கும் உண்மையா தான் நடந்துக்கணும்னு. ஏன்னா இந்த நிலைமையை சமாளிக்கிறதுக்கான தைரியம் நிச்சயமா உண்மையால மட்டும்தான் முடியும். இந்த பாடத்துல தான் நான் வளர்ந்தேன். அதுக்கப்புறம் கடந்த கொஞ்ச நாளாவே நான் பொய்யோட நிழல்ல வாழ்ந்துட்டு இருக்கேன்.
உள்ளுக்குள்ள வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் சும்மா இருந்தேன். ஆனா நான் இப்ப முடிவு பண்ணிட்டேன். நான் இன்னைக்கு கோர்ட்ல நடந்த எல்லா உண்மையும் சொல்ல போறேன். அப்புறம் உண்மையும் இதுதான். கரணை கொலை பண்ணது விஸ்வா இல்ல, நான் தான்.